இந்த கோவில்களில் வழிபாடுகள்லாம் என்னென்ன எது எதற்கு ஏன் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம ஆகமங்கள் என்ன. ஏன்னா இந்த சைவம்னு சொன்னோன்னாக்கு 28 ஆகமம், வைஷ்ணவத்தில் பாஞ்சராத்திரம் வைகானசம் என்று உண்டு. சில பொதுவான விதிமுறைகளை கோவில்களில் நாம் செய்ய வேண்டியது என்ன. கோவிலுக்கு போகும்பொழுது குளிச்சுட்டு அதெல்லாம் கொஞ்சம் இருக்குது, அதை முடிச்சுட்டு அப்படி போகணும். சில கோவில்களுக்கு உள்ள போகும்பொழுது இந்த மேலாடை அணிந்திருந்தால், சில கோவில்களில் இந்த கேரளா கோவில்கள்லாம் சட்டை பனியன் அணிந்து கொண்டு வரக்கூடாது. இதெல்லாம் ஒரு ஆடை குறிப்புகள் எழுதி வச்சுருப்பாங்க, தெரியுதா. இங்கேயும் சில கோவில்களில் உண்டு. அது தயவு செய்து யாரும் அதை பிரதிவாதம் தர்க்கம் செய்யாதீர்கள், வேண்டாம், புரியுதா. காரணம் ஏதோ கோவிலில் வர்றவர்களில் நம்ம அப்படியே பெரிய பாடி பில்டரை உடல் அழகை பார்த்து விடுவார்கள். சத்தியமாக அந்த நோக்கத்தில் இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்குள்ள என்ன விதமான பேதங்கள் இருந்தாலும் சரி, ஆனால் நோய் என்பது எந்த விதமான பேதமும் பார்ப்பது கிடையாது. பணக்காரங்களுக்கு வரும், ஏழைக்கு வரும், படித்தவங்களுக்கு வரும், பதவியில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, விட்டு வைக்காது, தெரியுதா.